ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று இரண்டாவது ஸ்லோகம். சேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ சேத்ரேஷு பாரதா சேத்ர சேத்ரஜ்ஞோ ஞானம் எத்த ஞானம் மதம் மம. அர்ஜுனா, சேத்திரங்களை அனைத்திலும் என்னை சேத்திரஜன் என்றறிக. சேத்திரம் சேத்திரஜனை பற்றிய அறிவே ஞானம் என்பது என் கொள்கை. சேத்திரம் என்பது பிரகிருதி, சேத்திரஜன் என்பது புருஷன். பிரகிருதியின் சேர்க்கையால் அதன் கூறுபாடுகளை புருஷன் தன்னுடையது என்று கருதுகிற பொழுது அவன் ஜீவாத்மாகிறான். ஸ்படிகத்துக்கு பக்கத்தில் வைத்த புஷ்பத்தின் நிறத்தை ஸ்படிகனுடையது என்று எண்ணுவது போன்றது அது. பிரகிருதி பேதம் ஆனந்தம், அதலால் ஜீவாத்மாக்களும் அனந்தம். பிரகிருதியின் சேர்க்கையால் உபாதியோடு கூடியதாக தென்படுகிற ஆத்மா உண்மையில் பிரகிருதியின் தன்மையை வாங்கிக் கொள்கிறதில்லை. வாங்கி கொண்டது போன்று அது தென்படுகிறது. பிரகிருதியை உடைத்திருக்கும் அதில் கட்டுப்படாது இருக்கிற ஆத்மாவுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். அவர் ஒருவரே இத்தனை ஜீவர்களுக்கும் அந்தர்யாமியாயிருக்கிறார். அவருக்கு அந்நியமாக இந்த ஜீவர்களும் ஜகத்தும் இல்லை. ஆகையால் அவர் எல்லா சேத்திரங்களுக்கும் சேத்திர ஞானாக இருக்கிறார். இனி ஞானம் என்பது சேத்திரம். சேத்திரஜன் பிரகிருதி புருஷன் ஆகிய இரண்டு தத்துவங்களையும் முறையாக அறிவதேயாம். சேத்திரத்தை பற்றிய வித்தை அபரவித்தை என்றும் சேத்திரஜனை பற்றிய வித்தை பரவித்தை என்றும் பகரப்படுகின்றன. வேதங்கள், வியாக்கரணம், கலைஞானங்கள், பூத பௌதீக சாஸ்திரங்கள் இவையாவும் அபரவித்தை. பிரம்ம ஞானமோ பரவித்தை. அபரவித்தையில் துவங்கி பரவித்தையில் ஆராய்ச்சி முற்று பெறுவதே ஞானமாகும். தனியாக சேத்திரத்தை ஆராய்ந்து அதை மட்டும் கையாள்வது உலோக ஆயுதம். அதை சேத்திரங்களோடு இணைந்து ஆராய்வது சிறந்ததும் பாராட்டதுமாகிய அபரவித்தையாகும். ஒரு புராண கதை வருகிறது, அதை நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா சுரூபம் விருத்தாச்சலம்.